அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. பழைய வீடியோ பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 16 பயிற்சி வகுப்பு 16 அப்படின்ட்டு ஒரு வீடியோ பழைய வீடியோ போட்டிருந்தேன். அது கைத்தவறி தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. அதனால் அதை மறுபடியும் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதாவது அது என்ன பயிற்சி வகுப்பில் என்னத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக விதி. அது பழைய ஆரம்பத்தில் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஆரம்பத்தில் எடுத்த கிளாஸு பயிற்சி வகுப்பு 16. பயிற்சி வகுப்பு 16 அதில் பார்த்தீங்கன்னாக்கா பாவக விதி. பாவக விதி. அதாவது பாவக விதி அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, ஒரு கிரகம் தன் வீட்டிற்குனா நம்ம எந்த வீட்டுக்கு இந்த விதியை அப்ளை பண்ணுறோமோ அந்த வீட்டுக்கு அப்படின்றது தான் தன் வீட்டுக்குன்னு சொல்கிறது. அப்போ தன் வீட்டிற்கு ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. பாவகம்ன்றது என்னது, அந்த வீட்டோட பலனை செய்யாது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பாவக விதி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய லக்னமே வச்சுக்கோங்க, ரிஷப லக்னம். இப்போ புதன் இங்கே இருக்கார். புதன் இங்கே இருக்கார். அப்போ புதன் தசையில், ஏன்னா இது பாவக விதி அந்த தசைக்கு தான் மெயின் நம்மளுக்கு. அப்போ அந்த தசையில் எந்த வீட்டு பலனை பண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு இந்த பாவக விதியை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அப்போ இது புதனோட வீடு, இதுவும் புதனோட வீடு. அப்போ எந்த வீட்டு பலனை நல்ல விதமாக பண்ணும், எந்த வீட்டு பலனை கொஞ்சம் நெகட்டிவாக பண்ணும், பாசிட்டிவாக எந்த வீட்டு பலனை பண்ணும், நெகட்டிவாக எந்த வீட்டு பலனை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு தான். அப்போ இந்த வீட்டிற்கு, தன் வீட்டிற்கு 6, 8, 12 ஒரு கிரகம் மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. பாவகம்ன்றது அந்த வீட்டு பலனை செய்யாது. அப்போ இந்த வீட்டிற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 மறையுதுங்களா? அப்போ 8 இந்த புதன் மறைகிறாரு. அப்போ இந்த மாதிரி மறைஞ்சா இந்த வீட்டு பலனை செய்யாது. இந்த வீட்டு பலனை செய்யாது. அப்போ இந்த வீடு அப்படின்றது ஏன் நம்ம புதன் தசையில் இந்த 2ஆம் வீட்டை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம்? ஏன் இந்த 5ஆம் வீட்டை பார்த்து பயப்படுறது? ஏன் இந்த வீட்டை பார்த்து பயப்படுறோம்? இந்த வீடு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ சரம் ஸ்திரம் உபயம், இது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3, 8. அப்போ சந்திரனும் குருவும் தான் பார்த்தீங்கன்னாக்கா மாரகாதிபதி. 3, 8 தான் ஸ்திர லக்னங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ரிஷபம் ஸ்திர லக்னம் இல்லைங்களா? அப்போ ஸ்திர லக்னத்துக்கு இதுதான் மாரகாதிபதி. ஆனால் பொதுவாக சொல்லப்போனால் 2, 7 இதுதான் மாரகாதிபதி. அப்போ 2ன்றது என்னது, இது 7ன்றது இங்கே. அப்போ 2, 7. அப்போ யார்? 2ஆம் வீட்டு அதிபதி புதன், 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லப்போனால் மாரகாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாக சொல்லப்போனால் 2, 7. அப்போ இந்த 2ஆம் வீடு அப்படின்றப்ப புதன் வருது. அப்போ இந்த புதன் தசையில் இந்த வீட்டு பலனை பண்ணுமா அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல பாவக விதி அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா, இப்போ புதன் இங்கே இருக்கிறார் அப்படின்றப்ப மாரகாதிபதி 2ஆம் வீட்டோட அதிபதி இங்கே மறைகிறார் அப்படின்னா இந்த வீட்டு பலனை செய்யாது. பொதுவாக இருக்கிற மாரகாதிபதி புதன்றனால செய்யாது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவக விதி. இதே இந்த புதன் இங்கே இல்லை, சரி இங்கே தான் இருக்காருன்னு வைங்க. இப்போ இந்த வீட்டுக்கு எடுங்க, இந்த வீட்டு இதுவும் புதனோட வீடு தானே. அப்போ இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு இந்த வீட்டு பலனை பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1 2 3 4 5. அப்போ 5 தான் வருது. அப்போ புதன் இங்கே இருந்தால் தான் மறையும். புதன் வந்து இங்கே இருந்தால் மறையும். அப்போ இங்கேருந்து மறைஞ்சாக்க 1 2 3 4 5 6. அப்போ இங்கே மறைஞ்சாக்க இந்த வீட்டு பலனை பண்ணாது. அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணும், இதை பண்ணாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் பாவத் பாவக விதி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டிலேருந்து என்னன்னாக்கா உங்களுக்கு எத்தனாம் வீடாக வருது? 7 8 9, 9ஆம் வீடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மறையாது. அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணும். இப்போ இந்த வீட்டில் என்னென்னாக்கா உங்களுக்கு மறையுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை பண்ணாது. இது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பாவத் பாவக விதி. அப்போ பாவத் பாவக விதினா என்னது? ஒரு இதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் நீங்கள் போட்டுக்கணும். எல்லா வீட்டுக்கும் இது இப்போ நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் இதை நம்ம வந்து சொன்னேன். இதே மாதிரி மற்ற லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். அப்போ பாவத் பாவக விதி அப்படின்னா என்னது? மெயினாக இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது. பாவத் பாவக விதி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதை பார்க்கணும் அப்படின்றது கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஆரம்பத்துலேருந்து போட்ட வீடியோவெல்லாம் வந்து ஒன்றுமே இப்போ தான் ஜோதிடத்தில் ராசி, கிரகங்கள், நட்சத்திரங்கள் இது மட்டும்தான் தெரியும் அப்படின்றவங்க வந்து ஆரம்பத்தில் இருக்கிற வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜோதிடம் வந்து ஈஸியாக புலப்பட்டுரும். ஈஸியாக ஒரு கிரிப் வந்துடும், பிடிப்பு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் எல்லாம் நீங்கள் சும்மா சினிமா பார்க்குற மாதிரி, பாட்டு கேட்குற மாதிரி அப்படியே வந்து மொபைலில் இல்லை லேப்டாப்லேயே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டில் இருக்கணும். வீடியோவில் இருக்கிறது எல்லாம் நோட்டில் இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நோட்டில் இருக்கும். அப்போ எவ்வளோ எழுதியிருப்பேன்னு பார்த்துங்க. அவ்வளோ எழுதுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாம் ப்ராக்டிஸாக வந்து நிறையா ஜாதகங்கள் போட்டு பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போ பாவத் பாவக விதி அப்படின்னாவே ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 6 8 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. இதுதான் பாவத் பாவக விதி. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம். சந்திர அதியோகம் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்னம் போட்டுங்க. ரிஷப் லக்னம் வச்சுக்க, இல்லை மேஷ லக்னம் கூட வச்சுக்க, ஏதோ ஒரு லக்னம். ஏதோ ஒரு லக்னம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் இங்கே இருக்காருன்னு வைங்க. சரி, இங்கே இருந்தால் நீச்சமாயிருவார்ல. சரி, சந்திரன் வந்து வேற எங்கேயா இருக்கிறாரு. ஓகே, இங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க. எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பகை வீடு, நட்பு வீடு, அதை பற்றிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்க. சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இதே வந்து சூரியனும் சந்திரனும் இது வந்து மெயினாக முழுக்க இது பேசிக் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக இது சொல்கிறேன். அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தால் அமாவாசை அமைப்பில் இருக்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தால் அமாவாசை அப்படின்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அடுத்தது சூரியனும் சந்திரனும் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ சந்திர அதியோகம் அப்படின்னாவே என்னது? உங்களுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கணும். கரெக்டாக இங்கேயே தான் இருக்கணுன்றது கிடையாது. இந்த வீட்லேயும் இருக்கலாம், இல்லை இந்த வீட்லேயும் இருக்கலாம். அப்போ சந்திர அதியோகம் என்னன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியன் சந்திரன் இங்கே இருக்கிறாங்கன்னு வைங்க. இவங்க 2 பேரும் அமாவாசைன்ற அமைப்பில் இருக்கிறாங்க. இப்போ அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன ஆகும்? வளர்ப்பிறைன்றவ. இப்போ உங்களுக்கு மொத்தம் திதிகள் இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிரதமை, அடுத்தது துவிதியை. மொத்தம் பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா திதி. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை முடிஞ்சு என்ன வருங்க? அமாவாசை முடிஞ்சு அடுத்தது வளர்பிறையில் அப்படியே வந்துக்கினாக்கா ஒவ்வொரு திதி மொத்தம் 14 திதி முடிஞ்சு அடுத்து 15ஆவது வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பௌர்ணமி.
அதே மாதிரி இங்கேருந்து வர அப்படியே கேட்டிங்கன்னா பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துக்கிட்டே இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்ன ஆயிரும், அமாவாசை இந்த மாதிரி வரும். அப்போ வந்து இது வந்து வளர்பிறையில் எப்படி, தேய்பிறையில் எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சொன்னேன். இப்போ சூரியன் சந்திரன் இங்கே 2 பேர் இருக்கிறாங்கன்னா இப்படியே க்ரோத் ஆகிட்டு இப்படியே போய் கடைசியில் மூன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல முழு நிலவாகி பிரைட்டாக இருக்கும். அப்போ சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளியை வாங்கி அது பிரதிபலிக்குது நம்மளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் 3வது, அதாவது பஞ்சமி திதிக்கு மேலே, பஞ்சமின்னா என்னது, 5வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒளி 3ஆம் பிறையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி லைட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து நல்ல விதமான ஒளி இருக்காது. 3ஆம் பிறைன்றாங்க இல்லைங்களா, 3வது நாள் அமாவாசை முடிஞ்சு 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறையில் 3ஆம் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒளி வந்து லைட்டாக அப்படி தெரியும். பிறை 3ஆம் பிறைன்றாங்க இல்லைங்களா, அது தெரியும். ஆனால் பஞ்சமி தேதி 5வது நாள் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிலவு வந்து அந்த ஒளி தெரியும், நல்ல விதமாக தெரியும். அப்புறம் போக போக அந்த நிலவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூன், அந்த சந்திரன் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரோத் ஆகிட்டே போய் கடைசியில் சந்திரன் வந்து இங்கே வந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா முழு நிலவை நல்லா பிரைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருப்பார். அப்போ அந்த சந்திரன் வந்து இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒளியை இங்கே அனுப்புவார். ஒளியை வந்து இங்கே ஆப்போசிட்டில் அனுப்புவார். அப்போ அப்படி அனுப்புகிறப்ப உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 100% வந்து இங்கே ஒளியை வந்து பிரதிபலிப்பார். அப்போ 100% இங்கே வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு டார்ச் லைட்டை நம்ம அடிக்கிறோம்னு வைங்க. இப்போ டார்ச் லைட்டை வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா, டார்ச் லைட் இப்படி வந்து அடிக்கிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக எந்த இடத்துல அடிக்கிறோமோ அங்கே மட்டுமா இது ஒளி வருது, லைட் வருது? இல்லை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி போகும் வி ஷேப்பில் இப்படி போகும் இல்லையா? அப்போ அந்த வி ஷேப்பில் போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இங்கேயும் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வரும், அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃபுல் 100%, இங்கே 100% இங்கே ஒளி வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி சிதறல்கள். அதான் சொல்ல ஒளி வந்து டார்ச் லைட் அடித்தோம்னாக்கா டைரெக்டாக இங்கே மட்டுமா நம்மளுக்கு படுது, ஸ்ட்ரைட்டாக எங்கே அடிக்கிறோம் அங்கே மட்டும் படுது, சைட்லேயும் அப்படி படுது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2 வீலர்லேயோ இல்லை 4 வீலர்லேயோ இல்லை பஸ்லேயோ இல்லை எதுலேயோ நீங்கள் போகிறப்ப ரோட்டில் ஹைவேஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆஃப் பண்ணி பாருங்கள், ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், போட்டிங்கனாக்கா பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சைடு ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக அடிக்கும். அப்போ நம்மளோட லைட் வந்து நேருக்கு நேராக தான் இருக்குது, அப்போ நேராக தானே அடிக்கணும், அப்போ சைட்லலாம் வந்து அடிக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒளி 100% இங்கே அடித்தாலும் இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒளி சிதறல்கள் இருக்கும். இங்கே பட்டு இங்கேயும் ஒளி சிதறல். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்போ 6, 7, 8 இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒளி வந்து இங்கே 100% வரும், இங்கே மினிமம் பர்சன்டேஜ் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகம். எந்த ஒரு ஜாதகரும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகத்தில் வந்து அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாவே, அவங்க ஜாதகத்தில் சந்திர அதியோகம் இருக்குது அப்படின்னாவே சூரியன் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சந்திர அதியோகம் என்ற அமைப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகர் வந்து எப்படியும் பொழைச்சிக்குவார். மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட லக்னாதிபதி நல்லா இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சூப்பராக ஆயிடுவாங்க. அதே மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. முக்கியமாக 5, 9 கூடியவங்க சப்போர்ட் பண்ணி 4, 7, 10 கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 4, 7, 10 வந்து 3 ஸ்தானமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்ற அவசியம் கிடையாது. அதில் 1, 2 ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு கேந்திரம் நல்லா இருந்து 5, 9 கூடியவங்க நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டாப்பில் போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர அதியோகம் அப்படின்றது சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக புரிஞ்சுங்க. அதே மாதிரி
இப்போ தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன என்ன கேந்திரம்ன்றது என்னது? 1 4 7 10. இப்போ இங்கே வந்து இங்கே லக்னம்னு வச்சுங்க, இங்கேயே வந்து சூரியன் இருக்கிறாரு, இல்லை வேற லக்னம் போட்டுங்க, வேற லக்னம் இங்கே வந்து இந்த லக்னம்னு போட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருக்காரு, சந்திரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே சூரியன் வந்து இங்கே இருக்கிறாரு, அப்போ உச்சமாக இருக்கிறாரு இங்கே. அப்போ இவர்கிட்ட இந்த கேந்திரம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒளியை இங்கே வாங்குவார், வாங்கிட்டு நாலா பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதிபலிப்பார். அப்போ இங்கே வாங்கினாக்கா உங்களுக்கு 4 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இங்கேருந்து இங்கே ஒளியை வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடுத்தது இங்கே. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பார்த்தீங்களா 4 7 10, 1 4 7 10ன்றது வந்துட்டுங்களா? இது மெயினாக ஆரம்ப நிலையில் இருக்கிற பேசிக்கான விஷயத்துக்கு வந்துட்டேன். மேலேருந்து இப்போ கீழே வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சந்திரன் ஏன் கேட்டிங்கனாக்கா இந்த விஷயங்கள்லாம் அந்த பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 16 பயிற்சி வகுப்பு 16 அப்படின்ற இதில் வந்து இதை பற்றிலாம் ஏதோ சொல்லியிருக்கிற போல இருக்குது. அது வந்து கை தவறி டெலீட் ஆகி போச்சு. அதனால தான் வந்து இந்த பேசிக்கான விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அதில் அப்படியே வந்து அதில் சேராது, புதுசாக வந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் ஓகே இருக்குது ஆக மொத்தம். சரி, அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதான் வந்து கேந்திரம் 1 4 7 10. அப்போ பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆற்றுவோம். சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பேசிக்கான விஷயம்லாம் ஆரம்பத்தில் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி ஜோதிடத்தில் வந்து தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. 6381086186. ஓகேங்களா? இது 0 6381086186. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.